வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான நாட்டுக்கோழி வச்சு சிக்கன் ரோஸ்ட்டு தான், நெய் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி சிக்கன் நெய் ரோஸ்ட்டு நாட்டுக்கோழி செய்ய போகிறோம். அது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம ஸ்டைல் எப்படி செய்ய பார்க்கலாம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி நல்லா கழுவி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம் குக்கரில். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி. நல்லா கறியை பஞ்சு போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா பஞ்சாக வெந்துடுச்சு. இப்போ கறி தனியாக, இந்த தண்ணி தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஸ்லிம்மில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நான் 1/2 கிலோ, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1/2 கிலோ நாட்டுக்கோழி தான் எடுத்துருக்கேன். நார்மலாக பிராய்லர் கோழியில் தான் இந்த சிக்கன் ரோஸ்ட் செய்வாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாட்டுக்கோழி கீ ரோஸ்ட் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் அதாவது மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன சைஸ் பட்டை, 1 ஏலக்காய், 4 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி வெங்காயமே இல்லை. கீ ரோஸ்ட்டில் தக்காளி வெங்காயமே சேர்க்க மாட்டாங்க. 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கிங்க. ஏன்னா மசாலா மட்டும் சேர்க்கறதால டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் போதும். அடுப்பு தீயும் குறைவாக வச்சுக்கிங்க. சரிங்களா? மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள். ஒரு ஃப்ளேவரு ஒரே நிமிஷத்தில் நல்லா ஃப்ளேவர் வரும். ஆச்சு. இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா மசாலா கறிக்கிடும். ஸோ சிக்கன் உடலில் சேர்த்துக்குங்க. நான் நாட்டுக்கோழி நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் வேக வச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க. சரிங்களா? சூப்பரான கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு அவன் சந்திக்கிறேன்.